தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் தாமோ அன்பரசனிற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பதிலளித்துள்ளார். கூட்டுறதில்லப்பா, அது ஒரு ரசிகர்கள். இப்போ நான் சொல்றது கேளுங்க, திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்தால் கூட வந்து கூடுவாங்க. உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா? விக்கிரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா? ஏன் அண்ணன் வைகோ அவர் பிரிந்து சென்ற போது அவருக்கு இல்லாத கூட்டமா? எல்லா இடத்துலையும் செல்வாங்க, அவர் கூட்டாத கூட்டம் இருக்குதா? தேமுதிகவில் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது. என்னன்னாங்க, இதுதான் விஜய்க்கும் அந்த நிலை தான். இதுலேருந்து உங்களுக்கு நீங்கள் தான் பார்க்கணும். அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும், கட்டுப்பாடான தொண்டர்கள் இருக்கணும். அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க, சின்ன குழந்தைங்க தானே, அவங்க சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே, அவங்களுக்கு கொள்கைகளுக்கெல்லாம் தெரியாதுல்ல. அது போகிற ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்குறோம், ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம். சார், மகளிர் உரிமை தொகை முழுமையாக கொடுக்கல அப்படின்றத விஜய் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாமே அந்த மாதிரி எதிர்ப்பு ஆட்டுறாங்க. அவங்க சொல்லும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து அவர் இதே நிலைமை தான் அவர் ஆரம்பிச்சாரு, அவர் என்ன நிலைமை ஆனார்னு பார்த்தீங்கன்னா அதே நிலைமை தான் விஜயம் ஆவார் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பதில காட்டமாக தெரிவிச்சு. அப்படிதான் அவங்க பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் யாரு 2 பேரை எதிர்த்து சொல்றாரு, ஒன்னு திமுக, இன்னொன்னு பிஜேபி. அப்படி இருக்கிறப்ப அவங்க என்ன விஜய தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க? அதனால அவங்க அப்படிதான் குறை சொல்லுவாங்க. என்ன கேப்டனுக்கு என்ன குறைஞ்ச வருஷத்திலேயே முதல் ஆண்டிலேயே 8.33% ப்ரூஃப் பண்ணார். அடுத்த தேர்தலில் பார்லிமெண்ட்ல 10.33 ப்ரூஃப் பண்ணார். குறைந்த கால வருஷங்களிலே எதிர்கட்சி தலைவரா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதனால கேப்டனை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்றது எனக்கு தெரிஞ்சு அது தவறான ஒரு கண்ணோட்டம், அது தவறான ஒரு விஷயம். கேப்டன் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஏன்னா அவர் தானாக கட்சி ஆரம்பித்து சுயம்பா வந்து உழைத்து அந்த ஒரு கட்சி தேமுதிக. அதனால கேப்டனை யாரோடையும் கம்பேர் பண்ணவே கூடாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.